வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் சினிமா துறை, தமிழ் சினிமான்னு கூட சொல்ல தேவையில்லை, இந்திய சினிமா துறையோட ஒரு முக்கியமான இயக்குனரை இழந்திருக்கோம். நேத்து அவரோட அந்த இறுதி மரியாதை எல்லாம் செலுத்திட்டாங்க. அவரோட ஊர்ல எல்லாம் நடந்திருக்கு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். அவரை பத்தி அவர் கடந்து வந்த சினிமா பாதை, அவர் மூலம் நம்ம அனுபவிச்ச பல அருமையான திரைப்படங்கள், அதை பத்தி தான் இன்னைக்கு ஒரு சின்ன உரையாடல் மாதிரி பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமான்னு எடுத்தீங்கன்னா பாரதிராஜாக்கு முன், பாரதிராஜாக்கு பின், இப்படிதான் நம்ம இது பண்ண முடியும். ஸ்டுடியோஸ்குள்ளேயே இருந்த தமிழ் சினிமாவை வந்து அவுட்டோருக்கு கொண்டு வந்தது பாரதிராஜா தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சிகள், அவரை மாதிரி எமோஷன்ஸை வந்து டச் பண்ண ஒரு இயக்குனர் நம்ம வேற யாரும் யோசிக்கவே முடியாது. ஆமா. சோ பாரதிராஜா சாருக்குன்னு உரிய அந்த ஒரு இடம் எப்பயுமே இருக்கும். அதனால அவரோட மெயினா அவர் டைரக்ஷன் என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தாரு, அவரோட நடிப்பு, இதை பத்தி அவரை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் பேசலாமே. மேபி நம்ம பிரதீப் இருந்து ஆரம்பிக்கிறேன். பிரதீப் சொல்லுங்க, உங்க பார்வையில பாரதிராஜா. என் பார்வையில் பாரதிராஜா, அதாவது சினிமால வந்து நிறைய நல்ல டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய நல்ல படங்கள் எடுப்பாங்க. பட் ஒரு சில டைரக்டர்ஸ் தான் ரெவல்யூஷனா இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பாத்தை ஃபாலோ பண்ணி அவங்க ஒரு 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 இடத்த வந்து வைப்பாங்க. அதை பார்த்த ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க. ஸோ தமிழ் சினிமால நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜா, பாலச்சந்தர், பாலுமேந்திரா, இந்த மாதிரி ஆட்கள் தான் தே பேவ்ட் வே. அவங்களுக்குன்னு ஒரு வழியை கொண்டு வந்து அவங்க வழியில வந்த நிறைய பேர் இருக்காங்க, ட்ரெண்ட் செட்டர்ஸ். ஸோ அதுதான் பாரதிராஜா. நிறைய படங்கள் இப்போ 45 44 படம் எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜேர்னர்ல எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. புதுசு புதுசா தமிழ் சினிமாவுக்கு நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. மேபி நம்ம வந்து அவருக்கு பிடிச்ச படங்கள், நம்ம எல்லா படமே பிடிக்கும்னாலும் எனக்கு பர்சனலி பிடிச்ச படம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வேதம் புதிதுதான். அந்த பீரியட்ல அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட ஒருத்தர் எடுத்திருக்கிறதுக்கும் அப்படி ஒரு கதை போக்கை எழுதுறதுக்குமே பயங்கரமான தைரியம் வேணும். அதை வந்து பாரதிராஜா அவருடைய எல்லா படங்கள்லயுமே டிஃப்ரெண்டான கதை தான் எடுத்துட்டு வருவாரு. நீங்க நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி ரஜினி கமலே இருந்தாலும் ஸ்ரீதேவிக்கு தான் அங்க இம்பார்ட்டன்டான ஒரு ரோலா இருக்கும் 16 வயதுல. பட் வேதம் புதிது ஒரு ரெவல்யூஷனரி மூவியா நான் பார்க்கிறேன். அதுல இருக்கிற கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், அந்த படத்தோட கிளைமேக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து அது ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து இவர் நிப்பாரு. அதாவது இந்த பாலுன்றது உங்க பேரு, பாலு தேவன்றது நீங்க படிச்சவங்க பட்டமா, இதெல்லாம் முடிஞ்சு அவர் திரும்பி ஊரே வந்து எதிர்த்து வரும். அதாவது கிளைமேக்ஸ் என்னன்னா, அந்த பொண்ணு வந்து வந்துடும். அதாவது இந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்லி அவருக்கு கடைசி ஈமக்கிரியை எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு ஊருக்கு வந்திருக்கும். அப்படி ஈமக்கிரியை பண்ண பொண்ணு ஊருக்கு வந்துருச்சு, அதனால அதை வந்து கொண்டுறணும்ன்றதான் ஊர் மக்களோடது. லாஸ்ட்ல வந்து சத்யராஜ் பேசின டைலாக்ஸ் எல்லாம் வந்து பயங்கர டச்சிங்கா இருக்கும். அதுல சொல்லுவாரு, நான் இதுக்கு முன்னாடி வேற ஆளா இருப்பேன், ஆனா இன்னைக்கு பாலுங்கிற ஒரு மனுஷனா வந்து நிக்கிறேன், என் பொண்ணையும் பையனையும் வளர்க்கணும்ன்ற ஆசையில மட்டும் நிக்கிறேன் அப்படின்னு. லாஸ்ட்ல அவர் இறந்துருவாரு. அந்த கிளைமேக்ஸ் முடியறதுதான் நல்லா இருக்கும். அவரு அந்த பையன் வந்து அவருடைய பூனெல்லாம் அத்துட்டு போய் ஃபுல்லா செகைய வந்து மொட்டை எடுத்துட்டு போய் நின்னோடனே, கொல்லி வச்சோடனே, அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் அந்த பையனை நோக்கி இப்படி வருவாங்க. அப்படி வந்தோடனே அந்த பையன் பக்கத்துல இந்த சின்ன பிள்ளைங்க, அடுத்த ஜெனரேஷனாவது இந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு வச்சு அந்த ஷில் அவுட்ல அப்படியே வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான இது. சரி, ஆமா. ஒரே ஒரு சின்ன இது கொடுக்குறேன். ஜாதி மறுப்புன்னு சொல்றோம். பாரதியார் வந்து சொல்லுவாரு, ஜாதிகள் அடி பாப்பா குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். அதாவது பிறப்பால ஒருத்தன் பெரியவனும் ஆக மாட்டேன், பிறப்பால ஒருத்தன் தாழ்ந்தவனாகவும் இருக்கக்கூடாதுன்னு. அது ரெண்டையுமே அந்த படத்துல அது காமிச்சிருப்பாரு. அது ரெண்டையுமே அதை காமிச்சு அதை கரெக்டா பண்ணிருப்பாரு. சொல்லுங்க பிரதீப். சாரி இல்ல நீங்க சொல்லுங்க. இதுதான் நம்ம பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச படங்கள் இல்ல, அதான் அந்த விஷுவலா சொல்றதுன்றது இருக்கு. அந்த பாயிண்ட் தான் நீங்க சொன்னது. அது எல்லா படத்துலயுமே அந்த அந்த ஒரு விஷயம் வந்து சிம்பாலிக் ஷாட் இப்படி காட்டலாம் அப்படின்றது வந்து
ஏன்னா பாரதிராஜா கூட டிராவல் பண்ணவர் வந்து இஃப் ஐம் நாட் ராங் 16 வயது நிலைக்கு வந்து கேமராமேன் நிவாஷ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ணன் இருந்தாரு. ஸோ ஈவன் லேட்டர் ஸ்டேஜ் ரஹ்மான்லாம் வந்ததுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டரா பாரதிராஜா கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிரியாமணி வச்சுலாம் ஒரு படம் பண்ணாரு. நல்லா இருக்கும் அதுல விஷுவலைசேஷன்லாம். எனக்கு முதல் மரியாதை தான். முதல் மரியாதையில வந்து அந்த சிவாஜி சாரை வந்து அவர் காட்டின விதம், ஏன்னா சிவாஜி சாரை வந்து நம்ம அந்த கர்ணன் அந்த மாதிரி ஒரு இதுல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 70s to 80 கொஞ்சம் அவர் அந்த லேட்டர் டைம் ஆஃப் கேரியர் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு அந்த பழைய சிவாஜி கணேசன் இல்லாம இருந்தாரு. நடிப்பு இருந்தது, பட் ஸ்டில் அந்த அந்த பழைய பிளேவர் இல்ல. ஏன்னா அவரு உடல் அந்த கொஞ்சம் ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஒரு நேச்சுரல் ஆக்டிங் அப்படின்னு பார்த்தது வந்து முதல் மரியாதையில தான். நான் இப்ப கூட சில இன்டர்வியூஸ் பார்த்தேன், இளவரசு எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல பாரதிராஜா எப்படி சிவாஜி சாருக்கு போய் அது நடிப்பு சொல்லி கொடுக்கறாரு. சிவாஜி சாருக்கே நடிப்பு போய் சொல்லி அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதை சிவாஜி வாங்கிக்கிட்டு அவர் அந்த கேரக்டர் அதுல பண்ணதெல்லாம், அதை எஸ்பெஷலி அந்த வடிவுக்கரசிய கடைசியில அந்த கதவை சாத்திட்டு அந்த வடிவுக்கரசி அந்த பழைய கதையை சொல்லுவா, ஆமா நான் ஒருத்தன் கூட தவறா இருந்தேன், அதனால எங்க அப்ப என் காலில் விழுந்தானே. அதுல அந்த சிவாஜி அந்த சீன் பாத்தீங்கன்னா அந்த கேமரா அப்படியே ஃபேட் ஆயிட்டு வரும். அவர் சிவாஜி பேச பேச என் மாமன் மானஸ்தன், அந்த மாமன் காலில் விழுந்தா அவர் குளிர்ந்த தொட்ட காலில் செருப்பு போடக்கூடாது, இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் உன் கூட நான் இருந்திருப்பேனா அப்படின்ட்டு ஒரு மிதிப்பாரு. அதுக்கப்புறம் போவாரு, அவ பொண்ணு காலை பிடிச்சிட்டு அழுவா. அவளை பேச விடாம நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும், இந்த ஜென்மம்ல எப்ப எடுத்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அதெல்லாம் வந்து அந்த எல்லாருமே போட்டி போட்டிருக்கோம். டைரக்ஷனு, டயலாகு, சிவாஜியோட நடிப்பு, அப்புறம் ராஜா சாரோட மியூசிக். இளையராஜா வந்து ஒரு இந்த பாயிண்ட் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் மேபி ராஜேஷ் இந்த புக்கு பாருங்களேன், ஏடேறும் எழுத்துன்னு ராஜா இப்ப ஒரு லாஸ்ட் வீக்ல பப்ளிஷ் ஆயிருக்கு, முடிஞ்சா வாங்கி படிங்க, கண்ணதாசன் பதிப்பகத்துல இருந்து. இதுல ராஜா வந்து அவருக்கு அந்த டைரி எழுதுற பழக்கம் உண்டாம். இந்த புக்குக்குன்னு எதுவுமே எழுதல, இவனால எப்பயோ எழுதி வச்சதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இளையராஜா சாரு, பாரதிராஜா இவங்க எல்லாம் வந்து அந்த சின்ன வயசுல இருந்து பழக்கம் இல்லையா, இவங்க ஈவன் 16 வயதுல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே கார்த்திக் ராஜா பிறந்த சமயமா. அப்ப இவங்க எல்லாம் சினிமால தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இளையராஜாவோட அம்மா வந்து கார்த்திக் ராஜா சின்ன குழந்தைனால இவங்க வெளியில போயிட்டு வரப்பெல்லாம் சாப்பிடுறப்ப பக்கத்திலேயே படுக்க வச்சுப்பாங்களாம். தலை வந்து இளையராஜாவோட கால் கிட்ட இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஒரு நாள் அவங்க அம்மா வெறும் சாதத்தையும் அதையும் மோரையும் வச்சு தொட்டுக்க எதுவுமே வைக்கலப்பா அப்படின்னோடனே இவர் ஏன் இல்லதா என் மகன் இருக்கானேன்னு இப்படி இளையராஜா வந்து கணத்தை கொஞ்சி இது பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பாரதிராஜாவுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குமா, எதையுமே நோட் பண்ணி வச்சுப்பா, எப்பயுமே ஒரு டைரியோட சுத்துவாராம். அந்த டைரிய வந்து பக்கத்துல வச்சிருக்காரு. கார்த்திக் ராஜா அன்னைக்கு இன்னொரு நாள் வந்து எதுவுமே ட்ரெஸ் போடாம இந்த சின்ன குழந்தை சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஒண்ணுக்கு போயிட்டாராம். அது எல்லாமே அழிஞ்சிருச்சான். உடனே பாரதிராஜா வெளில பார்த்து ஐயோ எல்லாமே அழிஞ்சு போச்சே அப்படின்னோடனே, நீ ஏன் அழியிற மாதிரி எழுதுற அப்படின்னு ராஜா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாராம். இது 73ல நடக்குது. ஃபர்ஸ்ட் படம் 16 வயதுல. அதுக்கப்புறம் வந்து கிழக்கே போகும் ரயில். அதுல அந்த ராதிகாவும் சுதாகர் தானே ஹீரோ. அதுல அவங்க பேசுறப்ப இந்த டயலாக் வரும், இந்த மாடு வந்து ஒண்ணுக்கு போயிரும், உடனே ஐயோ எல்லாம் அழிஞ்சிருச்சே அப்படின்னு, நீயே இந்த மாதிரி ராதிகா வந்து அந்த சாப்பாடு கொண்டு வருவாங்க, தொட்டுக்க என்னன்னு, அதான் நான் இருக்கே இல்ல தொட்டுக்க. சரி என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைரக்டர்ன்றது சுத்தி நடக்கிற விஷயங்களை வந்து அந்த நோட் பண்ணி அதை எங்க யூஸ் பண்ணணும்ன்றத வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நேற்று தான் அது படிச்சேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ராஜேஷ் நீங்க உனக்கு பிடிச்ச படம் என்ன, வேற ஏதாவது மைண்ட்ல டக்குன்னு வர்றது போல யோசிக்காம? கிழக்கு சீமையிலேதான் நம்ம பார்த்த படத்துல ஒரு நல்ல படம். பட் இது பாரதிராஜா அப்படின்னா அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணுவார், தனக்குன்னு ஒரு கோல் வச்சிருப்பார். இந்த கையெடுத்து கும்பிட்டு என் இனிய தமிழ் மக்களே, ஏன்னா அவரோட ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே பட்டி தொட்டிகள்ல இருக்கிற ஆளுகள் தான் அவரோட ஆடியன்ஸ். மெயினா அவர் போக்கஸ் பண்றது அதுதான். மேல்தட்டு மக்களும் பார்ப்பாங்க, ஆனா அவர் என்ன நினைப்பாருன்னா அது சமுதாயத்துல அடியில் இருக்கவங்க இந்த படம் ரீச் ஆகணும் இருப்பாரு. அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த இனிய தமிழ் மக்களேன்னு சொல்லி தனக்குன்னு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவார். அதே மாதிரி தான் சொல்ல வந்த விஷயத்த டேரிங்கா சொல்லிடுவார். ஜாதி மறுப்பாகட்டும்,
ஒரு என்ன சொல்றது, இந்த பெண் விடுதலையை பத்தி ஆகட்டும், பெண்ணோட திருமணமா இருக்கட்டும், அதே மாதிரி புதுமை பெண்ல அவளை கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்தி கொண்டு வந்திருப்பா, அவளை தப்பா பேசுவாங்க. அதுக்காக நீ ஃபெட்டப் ஆகாத, நீ பாட்டுக்கு ரன் பண்ணு அப்படின்னு நமக்கு இப்ப நம்மளோட ஜென்ரேஷன் நம்ம அந்த அட்வைஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, ஊர் 1000 பேசும், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றப்பல, இதெல்லாம் பாரதி ராஜா, பாலச்சந்தர்லாம் நமக்கு இந்த படங்கள் மூலமா சொல்லி 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 கொண்டு வந்தது. சோ இந்த சமுதாயத்தை சீர்திருத்தணும்னு சொன்ன படங்கள்ல நிறைய இருக்கு. கிழக்கு சீமையில படம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அண்ணன் தம்பி பாசம் அப்படி காமிச்சாலும் சின்ன சின்ன கேரக்டரையும் பார்த்து பார்த்து செதுக்கிடுவார். அந்த படத்துல ஒரு 10 நிமிஷம் தான் வருவான் அந்த கேரக்டர், ஆனா அவனுக்கு ஒரு ரோல் இருக்கும், அவனுக்கு ஒரு கதை இருக்கும். முதல் முறையில கூட ஜனகராஜ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு புரணி சொல்லிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு அப்படி ஒரு கேரக்டர்ல இருப்பார். அவனுக்குன்னு ஒரு கதை இருக்கும், அவனுக்குன்னு ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். அதே மாதிரி கிழக்கு சீமையில பாத்தீங்கன்னா பாண்டியன் ஒரு கேரக்டர், ஒரு வித்தியாசமான கேரக்டர். சின்ன வயசுலயே அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டான். அவனுக்கு அந்த வெஞ்சன்ஸும் இருக்கும், அந்த தாய்மாமனையே பழிவாங்கணும். அப்புறம் அந்த தாய்மாமன் யார தலையில தூக்கி வச்சு ஆடுறானோ அவனையும் பழிவாங்கணும்ன்ற ஒரு வெஞ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு கடைசி சீன்ல அவன் நல்லவனா மாறுவான். நல்லவனா மீன்ஸ் அவனோட உண்மையான முகம் வழி வரும். நான் உங்களுக்கு எல்லாம் எதிரானவன் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற வக்கரத்துக்கு தான் எதிரானவன். ஏன்னா அவ்வளவு நேரம் படம் பூரா தாய்மாமன் சீரு, தாய்மாமன் எவ்வளவு இம்பார்ட்டன் சொல்லிக்கிட்டு இருக்க பாரதி ராஜா அந்த இடத்துல வேற ரோல் எடுப்பாரு. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு சீரு, அதை முன்னாடி யார் கொடுத்தாருன்னா பின்னாடி யார் கொடுத்தாருன்னா அதுல என்ன உங்களுக்கு அவ்வளவு கௌரவம், அவ்வளவு வக்கரம் இல்ல. அதான் அந்த சின்ன கரெக்ஷன், வக்கரம் இல்ல, அந்த வெட்டி பந்தா ஈகோ அத கொஸ்டின் பண்ணுவாரு. உறவு முறைக்குள்ள என்னது அது, உறவு முறைக்கு என்ன விட்டு கொடுத்தா போயிருந்தா என்ன, அதுதான் சொல்ல வருவார். இன்னொன்னு இந்த தாய்மாமன் இந்த ரிலேஷன்ஷிப்போட இதை எனக்கு தெரிஞ்சு இவர் மாதிரி சொன்ன ஆள் கிடையாது. அண்ணன் தங்கச்சி ஆகட்டும், அப்பா பையன், தங்கச்சி பசங்க. ஏன்னா முதல் மரியாதையிலையும் அவருக்கு மாமாவா தான் வருவார் அந்த தீபன் கேரக்டருக்கு. இதுலயும் கிழக்கு சீமையிலையும் பசும்பொண்ணு, எல்லாத்துலயுமே அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆமாமா, அதுதான் சொல்ல வரேன். இப்ப நம்ம டைரக்ஷனை பத்தி நிறைய பேசுறோம். இந்த நடிகரா கல்லுக்குள்ளீரம்ல அவர் நடிச்சிருப்பாரு. ஈவன் அந்த பாக்கியராஜ் கூட ஒரு படத்துல அந்த அதுல ஒரு அதுலயே தெரியும் நமக்கு அவங்க எவ்வளவு ஸ்கில்ட் ஆக்டர்ன்றது. பட் வேற என்ன படம் உங்க நினைவுல இருக்கு நடிகரா இம்ப்ரெஸ் பண்ணது? மேபி அத நம்ம குவிக்கா ஒரு 2 மினிட்ஸ் பேசி நம்ம இத முடிப்போம். பாரதிராஜாட்ட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் இந்த பிரதீப் சொன்ன மாதிரி ட்ரெண்ட் செட்டர். அவரை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க. அவர் அப்படியே மேக்சிமம் உள்ள வாங்கி வெளியே கொண்டு வந்ததுல பாக்யராஜ் தான் மெயின் இடம் அவரோட சீடர்கள்ல. ஆனா மணிவண்ணன் ஆகட்டும், மனோபால் ஆகட்டும், இன்னைக்கு தலைமுறையில இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் தான். ரெண்டாவது பாரதிராஜா அந்த யங் ஜெனரேஷன் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, நிறைய படம் இந்த இசை வெளியீட்டுல அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ பாராட்டுவார், நல்லா எடுத்திருக்க, நல்லா பண்ணிருக்க அப்படின்னு. அதை ரசிச்சு சொல்லுவாரு. அதனாலதான் அவருக்கு இந்த மத்த யங் டைரக்டர்ஸோட ஈஸியா நடிக்க முடிஞ்சு, ஈஸியா கோஆபரேட் அந்த படத்துல குரூவாகி பண்ண முடிஞ்சு. அந்த என்ன ஒரு படம், ஒரு பாண்டிய நாடு விஷாலோட அதுல அந்த புத்திர சோகத்தை காமிச்சிருப்பாரு. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நிறைய படம், குரங்கு பொம்மைன்னு ஒரு படம், அதுல நிறைய அது ரொம்ப ரொம்ப நல்ல படம். எனக்கு ரொம்ப பர்சனலா எனக்கு பிடிச்சது ஆயுத எழுத்துல பாரதி ராஜா நடிச்சது. ஆயுத எழுத்துல அவர்தான் வில்லன்னு. அதாவது அந்த பர்ஃபெக்ட் அரசியல்வாதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சீன் இருக்கும். அதாவது பாயிண்ட் என்னன்னா, மாதவனை கொல்ல சொல்லி அமைச்சிருப்பாரு அவங்க அண்ணனையே. சோ மாதவன் இவனை கொன்னுட்டு, அண்ணனை கொன்னுட்டு இங்க வந்துருவாரு, வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் படுத்திருப்பாரு, உள்ள வந்துட்டு அப்படி என்னடா கொன்னுட்டியா அப்படின்னோடனே இவன் நிப்பான், மாதவன் நிக்கிறது. மாதவன் நின்னோடனே இப்படி பாப்பாரு, டக்குன்னு மாத்துவாரு. தப்பு பண்ணிட்டேன்டா, என் மனசுல தோணுச்சு, இன்பா அப்படிலாம் சீக்கிரம் ஒன்னும் ஆயிடாது அப்படின்னு தோணுச்சு. நீங்க அந்த படத்துல எல்லா சீனுமே, சூர்யா கூட இன்டராக்ஷன்ஸ் ஆகிற சீனு, எல்லா சீன்லயுமே ஒரு பர்ஃபெக்ட் அரசியல், அதான் மணிரத்னத்தோட டச் வேற இருக்கிறதுனால அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுல பெரிய விஷயம் தான். ஏன்னா நம்ம போய் ஒரு கெட்ட கேரக்டர் நடிக்கணுமா அப்படிலாம் நினைக்காம, நம்ம கொடுத்த கேரக்டர் அதை பண்ணணும் அப்படின்னு
ஜென்யூன் எஃபெக்ட் போட்டிருப்பாரு. இல்ல ஆமா அதுதானே இல்ல உண்மையான கலைஞன். என்ன ரோல் வந்தாலும் அதை எடுத்து பண்ணி அதை உணர்ந்து பண்றது தானே. மணிவண்ணனுக்கு இது ஒரு ஆக்டரா காமிச்சதுல அவருக்கு ஒரு மெயின் இருக்கு. கொடி பறக்கிறதுல கொடி போட்டிருப்பாரு. பறக்குதுல அந்த அதுல அவரே வாய்ஸ் வந்து வாய்ஸ் வேற மணிவண்ணன் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. வந்து கொஞ்சம் இது பேஸா இருக்காது. அதனால தன்னோட வாய்ஸே கொடுத்து அவனை பயங்கரமான வில்லனா காமிச்சிருப்பாரு. அதாவது நல்ல நல்ல ஒரு இந்த 15 நிமிஷம் நம்ம இப்ப ஸ்பெண்ட் பண்ணிடுறது வந்து அவரை பத்தி பேசிக்கிட்டே போலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 இயர்ஸா தமிழ் சினிமாவை கட்டி ஆண்ட ஒரு அரசர் தான் அவரு. அவரு நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் அவரு நமக்கு கொடுத்த பல நல்ல அவருடைய படங்கள் திரைப்படங்கள் நிக்குமே நிக்கும். அவருடைய எப்பயுமே பத்தி அவரு நிக்கும். ஒரு சின்ன கவிதையோட நான் இந்த நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமுக்குள்ள ஃபினிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கவிதா பார்த்த சாரதின்னு ஒரு கவிஞர் எழுதின கவிதை அது. கேமராவின் பார்வையை கிராமங்கள் நோக்கி திருப்பி யதார்த்த வாழ்வியலை நாடி நரம்புகளில் ஊற்றெடுக்க வைத்தாய். தமிழரின் மண் வாசனையை தரணியே திரும்பி பார்க்க முதிர்காதலுக்கும் முதல் மரியாதை தந்து நிழல்களையும் நிஜமாக்கி பூக்களும் நிறம் மாறாமல் புதிய வார்ப்புகள் பல படைத்து கடலோரத்திலும் காதல் காவியம் தீட்டி சாதி எனும் தீயை சிந்தனை மலராக்கி புதியதாய் வேதம் ஒன்றை உலகிற்கு உரைத்தாய். பெண்ணின் உள்ளத்தில் கருத்தையும் புதுமையும் விதைத்து தமிழ் சினிமா பயணிக்காத பாதைகளில் கொடியை பறக்கவிட்டு பசும்பொன்னாய் மிளிரும் இயக்குனர் இமயமே, உனது உயிர் காற்றோடு கலந்தாலும் தமிழ் திரையுலகின் மண்ணில் பதிந்த உனது கால் தடங்கள் அழியாத சுவடுகளாய் என்றென்றும் நிலைத்திருக்கும். என்னைக்குமே நம்ம பாரதி ராஜா நம்ம நினைவுகள்ல இருப்பாரு. அவர் படைத்த காவியங்கள் நம்மோடு எப்பவும் பயணிக்கும். அவரோட ஆன்மா சாந்தி அடைய நம்ம குழுவினர் சார்பா இறைவனை வேண்டுவோம். அவர் குடும்பத்தினருக்கும் நம்மளோட ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவிச்சு எப்பயுமே அவரை நம்ம நினைவில் வைத்திருப்போம். இன்னைக்கு உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல நம்ம திரும்பவும் சபையை கூட்டுவோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம்.